காலாகாலமாக நாங்கள் அறிஞர்கள் விஞ்ஞானிகள் என்று சொல்கிறோமே, அவர்களெல்லாம் பிறவியிலேயே தேடலோடு பிறந்தவர்கள். தேடி 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 தேடுதல் என்றால் என்னவென்றால், இப்போ ஒரு பொருளை தேடுகிறோம் என்றால் அதனுடைய முடிவு கண்டால்தான் அந்த தேடல் பூரணமாகும். ஆகவே அறிவு தேடல் உள்ளவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், தேடலை தேடிக்கொண்டே இருப்பார்கள். முடிவது 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 என்று தேடிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் என்ன ஒரு கஷ்டமான நிலைமை என்னவென்றால், எல்லாருக்கும் இறைவன் ஒரு ஆயுளை நியமித்திருக்கிறான். அறிவினுடைய முடிவு காண வேண்டுமானால் அந்த ஆயுள் முடிவதற்கு முதல் கண்டுபிடிக்க வேண்டும். ஆனால் அப்படி முடியவில்லை. தேடுகிறவர்கள் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆயுள் முடிந்து விடுகிறது. தம்முடைய தேடல்களை எழுதி வைத்து விட்டோ பேசி வைத்து விட்டோ போய்விடுகிறார்கள். அடுத்ததாக வருகிறவன் என்ன செய்கிறான் என்றால், அந்த இடத்திலே இருந்து, அவன் விட்ட இடத்திலே இருந்து தேடத் தொடங்குகிறான். அவன் தேடி 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 ஒரு எல்லைக்கு போகிறான். அவன் ஆயுள் முடிந்து விடுகிறது. அவன் எழுதி வைத்து விட்டு இறந்து போய்விடுகிறான். இப்படியே பல நூற்றாண்டுகளாக அறிவு தேடல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதே தவிர யாரும் முடிவு கண்டதாக இல்லை.